சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாகவும் அதன் கஜானா காலியாகிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் கட்டுமான அனுமதி வழங்கும் இந்த முக்கிய அமைப்பு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்குவதற்கே தற்போது திணறி வருவதாக கூறப்படுகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க அவசர தேவையாக மாநில அரசிடம் சுமார் ரூபாய் 200 கோடி நிதியுதவி மற்றும் மானியத்தை CMDA கூறியுள்ளதாக தெரிகிறது. நூலகங்கள், பேருந்து நிலையங்கள், முதல்வரின் படைப்பகங்கள் மற்றும் பிற பொது உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக CMDA தனது சொந்த நிதியிலிருந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவிட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக அமைச்சர் ஆனந்த் மீது வழக்கு தொடர்ந்ததை அடுத்து தாவேகாவிலிருந்து ஞானசௌந்தரி நீக்கப்பட்டார். இந்நிலையில் முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜய்க்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில், ஒரு தலித் பெண்ணாகிய எனக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் இத்தகைய நிலை ஏற்பட்டிருப்பது மிகுந்த மன உளைச்சலையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது என்று வழக்கறிஞர் ஞானசௌந்தரி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட தாவேகா வழக்கறிஞர் அணி இணை செயலாளராக பதவி வகித்து வந்தவர் ஞானசௌந்தரி. இவர் அரசு வழக்கறிஞர் நியமனங்களில் முறைகேடு நடந்ததாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் மீது வழக்கு தொடர்ந்திருந்தார். விளிம்பு நிலை சமூகத்தை சேர்ந்த ஒரு தலித் பெண் வழக்கறிஞராக சமூக நீதியை பேசும் தாவேகா கட்சியில் எனக்கு இழைக்கப்பட்டுள்ள இந்த ஒழுங்கு நடவடிக்கை என் மனதை மிக கடுமையாக பாதித்துள்ளது என்றும் வழக்கறிஞர் ஞானசௌந்தரி முதல்வர் விஜய்க்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு சென்னைக்கு பெருமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள எல் நினோ காலநிலை சூழல், தற்போதைய தென்மேற்கு பருவமழை, அதனைத் தொடரும் வடகிழக்கு பருவமழை மற்றும் 2027ஆம் ஆண்டின் குளிர்காலம் வரையிலும் நீடிக்க அதிக வாய்ப்புள்ளதாக இந்திய தேசிய கடல் தகவல் சேவைகள் மையம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசியலில் நாளுக்கு நாள் புதிய திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் நகர்வுகள், திமுக கூட்டணிக்குள் நடக்கும் சலசலப்புகள், நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மற்றும் நவோதயா பள்ளி விவகாரம் என பல முனைகளில் இருந்தும் அரசியல் களம் சூடேறியுள்ளது. இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் பகிர்ந்து கொண்ட அதிரடியான கருத்துக்கள், வரவிருக்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மத்திய பாஜக அரசு தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகிய மசோதாக்களை கொண்டு வர தீவிரமாக உள்ளது. இதுகுறித்து லண்டனில் இருந்தபடியே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக எம்பிக்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பிரம்மபுரம் பகுதியில் தங்களை வளர்த்த எஜமானியை பாதுகாப்பதற்காக வளர்ப்பு நாய் ஒன்று பாம்பிடம் போராடி தனது உயிரை தியாகம் செய்த நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்துள்ளது. ரயில்வே டிக்கெட் பரிசோதகரான விகேஷ் என்பவரது வீட்டில் சிஞ்சான் என்ற 2 வயது செல்ல நாய் வளர்க்கப்பட்டு வந்துள்ளது. விகேஷின் மாமியார் பத்மகுமாரி வீட்டின் பின்புற திணையில் சமையல் வேலைகளை செய்து கொண்டிருந்த போது திடீரென அங்கு சுமார் 7 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்து நின்றுள்ளது. ஆபத்தான அந்த சூழலில் பத்மகுமாரி அலறிய சத்தம் கேட்டு முன்புறம் படுத்திருந்த சிஞ்சான் ஓடி வந்து பாம்பை கவ்வி பிடிக்க முயன்றது. அப்போது அந்த நல்ல பாம்பு சீறியபடி சிஞ்சானை கடித்த போதிலும் ஆவேசமடைந்த அந்த நாய் பாம்பிடம் போராடி அதனை 2 துண்டுகளாக கடித்து கொன்றது. எனினும் பாம்பின் விஷம் ஏறியதால் சிறிது நேரத்திலேயே சிஞ்சான் தரையில் உருகி விழுந்து பரிதாபமாக மயங்கி உயிரிழந்தது. தனது எஜமானிக்காக உயிரை கொடுத்த தாயின் இந்த விசுவாசம் அப்பகுதி மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியல் களம் மற்றும் பத்திரிகை உலகில் அடுத்தடுத்து அரங்கேறி வரும் பரபரப்பான நகர்வுகள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அனல் பறக்கும் பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளின் ரகசிய உடன்பாடுகள், பத்திரிகையாளர்கள் மீதான காவல்துறை ஒடுக்குமுறைகள் மற்றும் கருத்து சுதந்திர பறிப்பு குறித்து அவர் பல பகிரங்க உண்மைகளை போட்டு உடைத்துள்ளார். மத்திய பாஜக அரசுக்கும் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசுக்கும் இடையே திரைமறைவில் சில இணக்கமான நகர்வுகள் நடந்து வருவதாக கோடீஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். பாஜக தரப்பில் திமுகவிடம் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை கூறியுள்ளதாகவும், வரப்போகும் தேர்தல்களில் நாடாளுமன்ற MP இடங்களை வேண்டுமானால் உயர்த்தி கொள்ளுங்கள், அதற்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பழையபடி மத்திய அரசின் புதிய சட்ட மசோதாக்கள் மற்றும் பில்களை எதிர்த்து லைட்டரை வைத்துக் கொளுத்துவது போன்ற போராட்டங்களை இனி செய்யாதீர்கள். அது இந்தியா முழுவதும் தேவையற்ற சலசலப்பை ஏற்படுத்துகிறது என்று அட்வைஸ் செய்துள்ளதாகவும் கோடீஸ்வரன் விவரித்துள்ளார். காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது செய்ய வேண்டியிருந்த சில எக்ஸ்ட்ரா அரசியல் வேலைகளை இனி திமுக செய்ய வேண்டிய அவசியமில்லை என்ற ரீதியில் இந்த ரகசிய உடன்பாடுகள் நகர்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழகத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் அரசியல் சட்ட மசோதாக்கள், எதிர்க்கட்சிகளின் மௌனம் மற்றும் கருத்து சுதந்திர பறிப்பு போன்ற மிக முக்கியமான சிக்கல்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் எழுப்பியுள்ள இந்த கேள்விகள் தற்போதைய அரசியல் மற்றும் ஊடக வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன. விழுப்புரம் மாவட்ட வழக்கறிஞர் நியமனத்தில் அமைச்சர் ஆனந்த் முறைகேட்டில் ஈடுபட்டதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த தாவேகா நிர்வாகி ஞானசௌத்ரி கட்சியின் கொள்கை மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதாக கூறி இன்று காலை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். மேலும் தாவேகா தலைவர் மற்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்போதும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தையே வலியுறுத்தி வருவதாகவும், அவரின் அந்த தூய்மையான கொள்கையின் மீதுள்ள ஈர்ப்பால் மட்டுமே நான் நீதிமன்றத்தை நாடியதாகவும் ஞானசௌத்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேகாவின் உட்கட்சி பூசலையும் அமைச்சர் மீதான ஊழல் புகாரையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ள இந்த விவகாரம் விழுப்புரம் மாவட்டம் அரசியல் வட்டாரத்தில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தாவேகா கட்சியினரிடையேயும் தற்போது பெரும் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. லண்டனில் இருந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக உரையாற்றிய போது, முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள், காவிரி நீர், மேகதாது அணை, மாநில சுயாட்சி மற்றும் அரசியலமைப்பு மதிப்புகள் குறித்தே பேசியுள்ளன. இருப்பினும் முக்கியமான செய்தி தீர்மானங்களில் இல்லை. மாறாக எந்தவொரு விஷயத்திலும் தங்களை முன்கூட்டியே பிணைத்துக் கொள்ளக்கூடாது என்று கட்சி எடுத்த கவனமான முடிவில்தான் அது இருந்துள்ளது. திமுக இனி எதற்கும் தானாக முன்வந்து எதிர்க்கும் வாக்குறுதியை அளிக்கப் போவதில்லை எனவும், அதற்கு பதிலாக எதையும் கவனமாக பரிசீலித்த பின்னரே முடிவெடுக்கும் என்று உறுதியளித்துள்ளது. வெறும் 3 மாதங்களுக்கு முன்புதான் கொண்டுவர தொகுதி மறுவரையற்ற மசோதாவின் பிரதிகளை போராட்டத்தில் எரித்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைந்து அந்த மசோதாவிற்கு எதிராக இந்தியா கூட்டணியுடன் தோளோடுதான் நின்ற ஒரு கட்சிக்கு இந்த புதிய மொழி நடை ஒரு வியப்பூட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் நாடாளுமன்ற உத்தியில் இப்போது தென்படும் எச்சரிக்கையை இதுவே விளக்குகிறது. கட்சி இனி பாஜகவின் மிக கடுமையான எதிரியாகவோ அல்லது காங்கிரசின் நம்பகமான கூட்டாளியாகவோ இருக்க முயற்சிக்கவில்லை. அதற்கு பதிலாக அதைவிட கடினமான ஒன்றை முயற்சிக்கிறது. எதற்கும் முற்றிலும் சொந்தமாகாமல் 2 தரப்பிற்கும் இன்றியமையாத ஒன்றாக மாறுவது. தற்போதைக்கு லண்டனில் இருந்து வரும் செய்தி மிக தெளிவானது. தனது ஆதரவு இனி தானாக கிடைக்கும் என்று கருதக்கூடாது என்பதை டெல்லி புரிந்து கொள்ள வேண்டும் என்று திமுக விரும்புகிறது. அது மசோதா வாரியாக, வாக்கு வாரியாக மற்றும் எப்போதுமே தமிழ்நாட்டின் கண்ணோட்டத்தின் மூலமாகவே சம்பாதிக்கப்பட வேண்டும் என்றும், இதில் உள்ள முரண்பாட்டை தவிர்ப்பது கடினம். கருணாநிதியிடமிருந்து ஸ்டாலினுக்கும் இப்போது உதயநிதி ஸ்டாலினுக்கும் தலைமை கைமாறியுள்ள ஒரு கட்சியில் தனிப்பட்ட குடும்ப மைல்கற்கள் கூட தவிர்க்க முடியாமல் அரசியல் அடையாளத்தை பெற்றுவிடுகின்றன. 1990களுக்கு பிறகு திமுக தனது மிக கடினமான தேர்தல் தசாப்தத்திற்கு தயாராகி வரும் வேளையில் அதன் தலைமை மாற்றம் சுமூகமாக முடிந்துள்ளது. உதயநிதியின் மகன் இன்பநிதி விளையாட்டு மேலாண்மை படிப்பை முடித்ததுடன் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக ஸ்டாலின் லண்டனில் உள்ளார். குடும்பத்தின் மேல் எழுந்து நிற்கும் கேள்வி என்னவென்றால், அவர் இறுதியில் எந்த மாதிரியான அரசியல் நிலப்பரப்பை மறுப்புரிமையாக பெறுவார் என்பதுதான் என்ற தகவல் வெளியானது. பழனி கோவில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தங்களது 3 நாள் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இந்நிலையில் அதிர்ச்சி தரும் விதமாக இந்த விவகாரத்தில் திமுக நிர்வாகி சிக்கியுள்ளார். பழனி அருகே TKN புதூரில் உள்ள நிலத்தை வாங்கிய சேதுபதி வீடு மற்றும் இந்த நில பரிமாற்றத்திற்கு சாட்சி கையொப்பமிட்ட திமுக 27வது வார்டு செயலாளர் லட்சுமணன் ஆகியோரது வீடுகளில் இன்று அதிகாலை 5 மணி முதல் சிபிசிஐடி போலீசார் தீவிர சோதனையிலும் விசாரணையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பழனி கோவில் நில மோசடி வழக்கு தொடர்பாக கோவை மாவட்டம் மடத்துக்குளத்தில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விவகாரத்தில் நிலத்தை வாங்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள வெள்ளத்துறை மாயமாகியுள்ள நிலையில் தீவிரமாக அவரை போலீசார் தேடி வருகின்றனர். இதற்கிடையே திண்டுக்கல்லில் சர்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் வீட்டுக்குள் ஸ்கேனர் பிரிண்டரை போலீசார் எடுத்து சென்றுள்ளனர். தமிழக முதலமைச்சர் விஜய் வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி தலைநகர் டெல்லிக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து நம்பத்தகுந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோவின் நாடாளுமன்ற உரைகள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா டெல்லியில் நடைபெறவுள்ளது. இந்த முக்கிய இலக்கிய மற்றும் அரசியல் நிகழ்வில் பங்கேற்பதற்காகவே முதலமைச்சர் டெல்லி செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விழாவில் தேசிய அளவிலான முக்கிய தலைவர்கள் பலர் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தையே உலுக்கிய பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு தற்போது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படும் சூழல் உருவாகியுள்ளது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அரங்கேறிய இந்த கொடூர கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது.
நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த இந்த வழக்கில் தாவேகா அரசின் அதிரடி முடிவு காரணமாக உண்மையான குற்றவாளிகள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள அரசியல் சூத்திரதாரிகள் அனைவரும் வெளிச்சத்திற்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க முன்வந்துள்ள தாவேகா அரசின் இந்த நடவடிக்கைக்கு உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங்கின் நெருங்கிய நண்பரும் திரைப்பட இயக்குநருமான ப. ரஞ்சித் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தங்களின் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த வழக்கின் சிபிஐ விசாரணை தொடங்கும் போது தமிழக அரசியலில் மேலும் பல அதிரடி திருப்பங்கள் அரங்கேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெங்களூருவில் முன்னாள் பிரதமர் எச்.டி. தேவகவுடாவின் மனைவி சென்னம்மா மாரடைப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 89 என்ற நிலையில் மூச்சு விடுவதில் சிரமம் காரணமாக சென்னம்மா பெங்களூருவில் உள்ள மணிப்பால் மருத்துவமனையில் கடந்த புதன்கிழமை இரவு அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு ஆற்றில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்த 12 வயது சிறுவன் ஒருவனை ராட்சத முதலை ஒன்று கொடூரமான முறையில் கடித்து கொன்று இழுத்து சென்ற துயர சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த திடீர் முதலை தாக்குதல் விபத்தானது அப்பகுதி மக்கள் மற்றும் சிறுவனின் பெற்றோர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நீர்நிலைகள் நிறைந்த பகுதிகளில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வனவிலங்குகளின் இத்தகைய அச்சுறுத்தல்கள் குறித்து பொதுமக்கள் தங்களின் பெரும் கவலையை வெளிப்படுத்தி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட அந்த 12 வயது சிறுவன் வழக்கம் போல் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்றில் இறங்கி மிகவும் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்துள்ளான். அப்போது ஆற்று தண்ணீருக்குள் மறைந்திருந்த ராட்சத முதலை ஒன்று அந்த சிறுவனை திடீரென தாக்கி ஆழமான பகுதிக்கு கடித்து இழுத்து சென்றுள்ளது. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் உள்ளூர் மக்கள் முதலை இழுத்து சென்ற சிறுவனை மீட்க வேண்டும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த உள்ளூர் காவல்துறையினர் மற்றும் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆற்றில் பல மணி நேரம் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சிறுவனின் உடல் பாகங்கள் ஆற்றில் இருந்து பரிதாபமாக மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த துயர சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் ஆற்றங்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். நடிகை த்ரிஷா ஆஸ்திரேலியாவில் கடைத்திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. 40 வயதை கடந்த நடிகை த்ரிஷா இன்னும் முன்னணி நடிகையாக வலம் வருகின்ற நிலையில் தமிழில் கடைசியாக அவர் சூர்யாவுடன் இணைந்து நடித்த கருப்பு திரைப்படம் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த கடையை திறந்து வைத்து அங்கு திரண்டிருந்தவர்கள் மத்தியில் த்ரிஷா பேசியுள்ளார். நான் என் வேலை காரணமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறேன். ஆனால் ஆஸ்திரேலியா, குறிப்பாக சிட்னி நகரம் எனக்கு மிகவும் பிடித்த இடமாகும் என்று கூறியுள்ளார். மேலும் தன்னுடைய படங்களை பார்த்து ஆதரவு தெரிவிப்பதற்கு நன்றி என கூறிய த்ரிஷாவிடம் கூட்டத்தில் இருந்த சிலர் விஜய் சாரை கேட்டதாக சொல்லுங்கள் என கோஷம் எழுப்பியுள்ளனர். சிலர் தமிழில் பேசுங்கள் என்றும் கோஷம் எழுப்பியுள்ளனர். இந்த சூழலில் முதல்வர் விஜய் பற்றிய கேள்வியை தவிர்த்த த்ரிஷா தமிழில் பேசுங்கள் என்று கூறியவர்களுக்கு மட்டும் பதில் அளித்துள்ளார். தனக்கு இலங்கை தமிழ் மிகவும் பிடிக்கும், ஆனால் அது பேச வராது. சென்னை தமிழ் தனக்கு நன்றாகவே வரும் என குறிப்பிட்டதுடன் அவர் கூடியிருந்த கூட்டத்தில் சிலர் தெலுங்கிலும் பேசியதை கேட்டு இங்கு பல இந்திய மொழிகளை பேசுபவர்கள் இருப்பதால் தான் ஆங்கிலத்தில் பேச தொடங்கியதாக கூறியுள்ளார். மேலும் அங்குள்ளவர்களின் தமிழ் மிகவும் அழகாகவும் தூய்மையாகவும் இருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் த்ரிஷா சாக்லேட் பிரவுன் நிறத்தில் உடை அணிந்திருந்தது அவருக்கு மிகவும் பொருத்தமாக இருந்ததாகவும் இந்த புகைப்படத்தை இணையத்தில் பகிரும் நெட்டிசன்கள் ஸ்டைலிஷ் குயின் என்று கூறி வருகின்றனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,05,080 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,135 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கையின்படி தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழை பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்தீர்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய முக்கிய செய்திகளில் சந்திப்போம். நன்றி. இரவு வணக்கம்.